இந்த வீடியோ மூலமா நான் சொல்ற தகவல் அனைத்தும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே தவிர வேற எந்த ஒரு வர்த்தக தூண்டுதலோ அல்லது ஊக்குவித்தலோ கிடையாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்தாகும். இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இது ஒரு அறிவு பகிர்வு தளம் மட்டுமே. நீங்கள் வர்த்தகம் செய்து வரும் லாபம் மற்றும் பண இழப்பிற்கு பொறுப்பேற்க முடியாது. பங்கு சந்தையில் பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் முதலீடு மற்றும் வர்த்தகத்திற்கு முன் செபியில் பதிவு பெற்ற நிதி ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எங்கள் சேனலில் எந்த ஒரு பங்கு வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வது இல்லை. யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவும் இல்லை. Everything shared in this blog is recorded for general information and education purpose only. Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விஜயன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல ஒரு இண்டிகேட்டரை பத்தி பார்க்க போறோம். இந்த இண்டிகேட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேல்பர் பண்றதுக்கு, அது ஸ்கேல்பிங் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு இண்டிகேட்டரா இருக்கும். கண்டிப்பா இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வெண்டா நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஒரு லாங் ரன்ல பண்ணும்போது ஒரு டீசென்ட்டான மந்த்லி ஒரு டீசென்ட்டான ஒரு இன்கமை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நான் இன்னொரு வீடியோ பார்த்து, ஒரு இங்கிலீஷ் வீடியோ பார்த்து தான் சொன்னேன். பட் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற இந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இந்த இடத்துல 20 போட்டுங்க. 20 போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டைலில் போயிட்டு இதோட சைஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் கிராஸ் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். இதில் நிறைய இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் மேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம வந்து இதில் அழகாக ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, கேண்டில் எனக்கு 20 EMAக்கு கீழே 20 SMAக்கு கீழே ப்ரைஸ் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த கிராஸ் ஓவரும் நமக்கு நடந்திருக்கணும். அதாவது கிரீன்ல இருந்து ரெட்டாக மாறி இருக்கணும். அப்படி மாறிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லைங்களா. அந்த கிராஸ் ஓவர் நடக்கும்போது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகும்போது நம்ம செல் என்ட்ரி போட்டு இனிஷியலாக ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த கேண்டில் எந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த கேண்டில், அதாவது உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகணும், 20 EMAக்கு கீழேயும் வரணும், அந்த கிராஸ் வந்து ரெட் கேண்டிலாக இருக்கணும். அந்த ரெட் கேண்டிலோட ஹைக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லோ வந்து நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அப்படின்ற ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு கேபிட்டல் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரெயிலிங் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு ஸ்விங் ஹைக்கு மேலேயும் நீங்கள் ஒரு லோ பிரேக் அவுட் ஆக நீங்கள் ட்ரெயிலிங் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் அப்படின்றது பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எங்கே ஹிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே தான் நமக்கு ரிவர்சல் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹிட் ஆகும். இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இனிஷியலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 EMAக்கு மேலே SMAக்கு மேலே நமக்கு கேண்டில் மேலே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் அண்ட் கிரீன் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் அதோட ஹையும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். அண்ட் ஒரு ஸ்விங்கு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பார்த்தா நமக்கு ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் நமக்கு வந்து 1:1 அப்படின்ற ரேஞ்ச் வரும். 1:2 அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆயிருக்கும் அப்படின்றது கிளியராகவே தெரியுது. ஒருவேளை நம்ம ட்ரெயிலிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்விங், இப்போ இங்கிருந்து ஒரு ஸ்விங் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு ஸ்விங் போயிட்டு இப்படி வந்திருக்கான். ஸோ நம்மளோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கிருந்து இந்த லெவலுக்கு மூவ் ஆகும். அண்ட் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகி நமக்கு கீழே வந்து திருப்பி ஹை பிரேக் அவுட் ஆனோன்னா நம்ம இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மூவ் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த இடம் வந்து ஹிட் ஆச்சு, நம்ம ப்ராஃபிட்டபிளாக வெளியே வந்திருப்போம். ஒருவேளை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். அண்ட் மார்க்கெட் கீழே வந்தது, மறுபடியும் ஒரு ஹை போனால் திருப்பி அடுத்த லோ வைக்கல அப்படின்னாலே நம்ம உஷாராயிட வேண்டியதான். இந்த ஹைக்கு மேலே மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஈஸியாக வெளியே வந்துடலாம். அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குது. இந்த இடத்துல மறுபடியும் மேலே க்ளோஸ் வச்சிருக்கான், என்ட்ரி எடுக்கிறோம். இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இங்கே எடுத்துட்டான். ஸோ சின்ன ரிஸ்க் தான், பெருசாக நமக்கு வந்து பெருசாக போகலை. பட் ஸ்டில் ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் சைடில் தான் இருக்குது, 20 EMAக்கு மேலே தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் மறுபடியும் நீங்கள் ஒரு செல் என்ட்ரி, இந்த இடத்துல லோ பிரேக் அவுட் ஆகுது, மார்க்கெட் கீழே வந்து ஒரு ஸ்விங் வரான், மறுபடியும் மேலே போகிறான். இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வச்சு
வச்சிருப்போம், பட் ஹிட் ஆகலை. பட் அகைன் வந்த லோ, இந்த லோக்கு கீழே போகாமல் ஒரு புல் கேண்டில் வருது அப்படின்னாலே இமீடியட்டாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாங்க, கட் பண்ணிவிட்டு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ரிவர்சலுக்கு சிக்னல் கொடுக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாங்க, இமீடியட்டாக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த லோ வச்சுட்டு இந்த ஹைக்கு மேலே பை பண்ணியிருப்போம். அண்ட் ஸ்விங்கு ஃபார்ம் ஆகுது, அகைன் மேலே போகிறான், ஸ்விங் லோக்கு கீழே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், மறுபடியும் மேலே போகிறான், இந்த ஹைக்கு மேலே இப்போ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் அங்கே தான் இருக்கும். மறுபடியும் மேலே போய் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், மறுபடியும் கீழே வந்து இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் எரிஞ்சிருக்கு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீசென்ட்டான இன்கம்ல இருப்பீங்க, மேலே போயிட்டு மறுபடியும் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து அப்நார்மலாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படி நான் மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.